வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 26. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? மங்கை தனது அப்பத்தாவின் கரம் பற்றி கொண்டவளாய் அவரது காலடியில் அமர்ந்து கொண்டாள். அழாத அப்பத்தா, இவங்க எல்லாரையும் விட எனக்கு உன்னை அம்புட்டு பிடிக்க முடியும். உன் அப்பன் சொல்கிற மாதிரி அந்த மீனாட்சியா உன்னை பார்க்கறதுனால இல்லை, என் மவ பார்வதியோட நிறமும் ஜாடையுமான்னு இருக்கிறதுனால. அப்பத்தா, என் மகளை பிரிஞ்சு நான் படுற பாடு இருக்கே, இங்கே யாருக்குலே தெரியும். இப்போ இவர் சாதி சங்கத்து தலைவர். அப்படிப்பட்ட இவர் பொண்ணு வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணினான்னு தெரிஞ்சா இவருக்கு அவமானமாம். என் கண்ணு முன்னாடி என் மவளை துடிக்க துடிக்க இங்கேருந்து அனுப்பினாங்க. என் பிள்ளை என்னை எவ்வளோ ஏக்கமாக பார்த்து போனப்போ நான் செத்தே போனேன் தெரியுமா? அதை பற்றி இவங்க யாருக்காவது கவலை இருந்ததா? இவ்வளவு கௌரவம் பார்க்குறவங்க வீட்டு பொண்ணுக்கிட்ட அவள் வயசுக்கு வந்தப்புறம் தன்னோட சுயரூபத்தை காட்டிப்படணும். இங்கே யார் ஆத்தா, நாங்கள் எல்லாம் சிரித்து கொஞ்சி பேசி கிடக்கிறதுனால நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இருக்க நினச்சிடாத. எங்களுக்கு மக கூட பிறந்தவங்க இதை எல்லாத்தையும் விட கௌரவம்தே முக்கியம்னு சொல்லி வளர்த்துருக்கணும். அது எப்படி? அவளுக்கு நானாலாம் அம்புட்டு உசுறு. அவகிட்ட போய் கண்டதை பேசினா என் பிள்ளை என்னை பற்றி என்ன நினைக்கும்னு எண்ணம். இவங்க கொண்டாடுற சாதியை படைச்ச அதே சாமி தானே காதலியும் படைச்சாரு. என் மவ என்ன கனவா கண்டிருக்கும் இப்படி ஒருத்தரை தனக்கு துணையா நினைப்போன்ட்டு? உன் அப்பனை கெஞ்சி காலில் விழாத குறையா இந்த மனுஷங்கிட்ட பேச வச்சு என் மவ எங்கேயோ போய் உசுரோடையாவது இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். இதோ உட்காந்துருக்கானே உன் சித்தப்பன், என் மவளை வெட்டி போடணும்னு சொன்னான். பெத்த வயிறு எப்படி கலங்கியிருக்கும். அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா என் மவ? மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முறையா பெத்தவர் உங்ககிட்ட தானே வந்து சொன்னா? பெரிய மனுஷனா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பையனையும் கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு பொறுமையாக யோசிச்சிருக்கணும். அத்தனை மன கஷ்டத்துலேயும் என் மவ இந்த வீட்டுப்படியை தாண்டலையே. அதுக்கு அவளுக்கு கிடைச்சது, அவன் யாரு, என்ன குடும்பம், என்ன எதுவுமே தெரியாது. இங்கேருந்து பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு என் மவ சீரழிகிறதுக்கு எங்கேயோ போய் வாழட்டும்னு நினச்சேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக கல்யாணம் ஆச்சு. பேரப்பிள்ளைக பார்க்கும்போதெல்லாம் மனசு கிடந்து அடிச்சுக்கும். அம்புட்டி ஏன் இப்போ வந்த உன் சிநேகிதன் அந்த கேரளத்து பையனை பார்க்கும்போது, அதுவும் உங்கள் கூட எல்லாம் அவன் ஒன்றுமன்னா பழகும்போது தோணும், என் மவளுக்கும் இந்த வயசில் பிள்ளை இருக்குமே. இப்படி எல்லாருமா கூடி இருக்கிற நாளில் கிழமையில அவங்களும் இருந்தால் இப்படித்தானே இருக்கும்னு நினச்சி ராத்திரியெல்லாம் அழுவேன். அவ்வளோதான், கட்டுன சீலையோடு போன என் மவளை பார்த்து 30 வருஷம் ஆகப்போகுது. நான் சாகிறதுக்குள்ளே அவள் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட போதும், நிம்மதியாக கண்ணை மூடுவேன். இத்தனை வருஷத்து வேண்டுதல் இப்போ மட்டும் அந்த மீனாட்சி கதை எட்டிட போதா என்ன? அவளும் ரோஷக்காரி, ஒரு தடவை கூட வந்து பார்க்கவே இல்லையே. அதுக்கும் இவர் தான் காரணம். வந்தா வெட்டிடுவேன் கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினா அவளும் எப்படி வருவா? எங்கே இருக்காளோ, என்ன பண்ணுறாளோ என்று நிற்காமல் வழிந்த நீரை அழுந்த துடைத்து கொண்டார் பூங்கோதை. தன் அழுகையை கட்டுப்படுத்தியவளாய் எழுந்து சென்று தன் கைபேசியை எடுத்தவள் பார்வதியோடு எடுத்த புகைப்படத்தை அவரிடம் நீட்டினாள். பலராம் மனைவியின் தோள் மீது கை போட்ட வண்ணம் நிற்க, இருபுறமும் முகுந்தனும் கிருஷ்ணனுமாய் நிற்க அவர்களுக்கு முன்னே நின்று மங்கை எடுத்த செல்ஃபி அது. பூங்கோதைக்கு ஒரு நொடி இதயமே நின்று விட்டதை போன்று இருந்தது. விரல்கள் நடுங்க மகளின் புகைப்படத்தை வருடியவர் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்திருந்தார். கனியன் கைபேசியை வாங்க முற்பட சட்டன் அதை வாங்கி அணைத்து வைத்தவளாய் மங்கை அவரையே தீர்க்கமாய் பார்த்தாள். பூங்கோதை பேத்தியை நோக்கி கை நீட்ட அவசரமாய் அவர் அருகில் அமர்ந்தவள் தன் தாயிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினாள். ஏய் கிழவி, ஃபோட்டோவை பார்த்ததுக்கே போய் சேர்ந்துராத, இன்னும் எம்புட்டு பார்க்க வேண்டியது இருக்கு, தண்ணியை குடி என்றவள் தனது கண்ணீரை துடைத்து கொண்டாள். அது அது அதுவும் அவளேதான், எல்லாம் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் இரு என்றவள் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் நடுவில் வந்து எதிரே நின்றாள். நான் ஒருத்த காதலிக்கிறேன்ப்பா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று நிதானமாய் கூற இனியன் இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டிருந்தார்.
திருமாவும் மாறனும் தங்கையின் அருகில் வர கன்னிகாவும் விஜயலட்சுமியா இருவரையும் பிடித்து கொண்டனர். விளையாடாத பாப்பா. மற்ற நாளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னோட எல்லாம் விளையாடி பார்த்துருப்பேன் மாறானே. இன்னைக்கு நான் அந்த நிலைமையில் இல்லை. பாப்பா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது என்ற இனியனை கூர்மையாக பார்த்தவள், இதே வார்த்தையாக தான் உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சிக்கு சொன்னார். ஆனால் இப்போ அவர்கிட்ட கேளுங்களேன், ஆகுமா ஆகாதான்னு. என்ன தாத்தா சொல்லு, இப்போ உன் மகளுக்கு சொன்னது அதே பதில் தான் உன் பேத்திக்கு சொல்லுவியா? இதில் முதல்ல பேச வேண்டியது என்னை பெத்தவர். சொல்லுப்பா, நீ ஏன் அமைதியாக இருக்க? ஏலே, நீ ஏதோ கோபத்துலேயும் வருத்தத்துலேயும் பேசுகிற. போய் தூங்கி எழுந்துரு. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். கோபமா வருத்தமா? அதெல்லாம் இல்லைப்பா. என்னை மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க அத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க. அது எவ்வளோ வலிக்கும். எனக்கு அம்முக்கு அண்ணன்களுக்கு எல்லாம் இந்த குடும்பத்தினால் பாசம் ஒற்றுமை சந்தோஷம் இது மட்டும்தான் தெரியும். ஒரு வகையில் இவங்க எல்லாருக்குமாவது காலேஜ் படிக்கும்போதே அரசல் புரசலாக விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கெல்லாம் அதுவும் கிடையாது. கடைசி வரை பைத்தியக்காரியாவே உங்கள் மேலே எல்லாம் வச்ச அன்பு தான் உண்மைன்னு நம்பியே வாழ்ந்துருவேன்னு நினச்சிட்ட தானப்பா? கண்ணு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ அம்மா கிட்ட வந்துரு. வா பாப்பா. மா, நான் பேசலைன்னு வையி, இப்போ அப்பத்தை ஆளுற மாதிரி தான் ஆயுசுக்கும் நீ அழணும். பரவாயில்லையாம்மா? இங்கே பாரு பாப்பா, நீ பேசுகிறதெல்லாம் சரியாகவே இருக்கட்டும். இங்கே இப்படி தான். ஊருக்குள்ள பெரிய குடும்பம், கௌரவத்தை பார்க்காம வாழ முடியாது. உன் மனசில் இருக்கிறத தூக்கி போட்டு போய் வேலையப்பாரு என்ற மாறனை பார்த்தவளுக்கு விரக்தி புன்னகை எழுந்தது. தன் தாத்தாவை பார்த்த வண்ணம், பார்த்துக்கோ, உன் குடும்பத்து வாரிசுக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்கேன்னு நல்லா பார்த்துக்கோ. கூட பிறந்தவளோட சந்தோஷம் வேண்டாம், அவளோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம். இந்த குடும்பத்து பேர் தான் முக்கியமா. உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல மாறானே. நல்ல வேலை, அம்முக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. இருந்திருந்தா நீயும் சித்தப்பாவுமா சொல்லாமல் கொல்லாமல் கொன்னே போட்டிருப்பீங்கல்ல. நீ ஏன் அமைதியாக இருக்க திருமான? நீயும் உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு. பாப்பா, வேணாண்டா, பேச்சை வளர்க்காம இத்தோட விடு. நிறையா நடந்து போச்சு. என்னால் முடியலன்னே. கடந்த 10 நாளாக உள்ளுக்குள்ளேயே போட்டு மறுகிட்டு கிடக்கேன். இவங்க யாரோடையும் பேசக்கூட பிடிக்கல. உள்ள ஒன்று வச்சு வெளியில் சாதாரணமாக என்னால் இருக்க முடியலை. பா, முகுந்தனைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கும் உன்ன மாதிரியே அவர் எனக்கு முக்கியம். ஒரு பொண்ணுக்கு அப்பாவுக்கு அப்புறம் அன்பான புருஷன் கிடச்சிட்டா வாழ்க்கையே ஜெயிச்சிட்ட மாதிரி. முகுந்தன் என்னை கண்டிப்பாக அப்படித்தான் பார்த்துப்பார். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிடணும்னு ஒரு மாதமாக தவிச்சேன். இருந்தாலும் பிரச்சனை ஆகுமோன்னு பயந்து தான் சொல்லலை. ஆனால் இப்போ ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நான் காதலிக்கிறது உன்னோட தங்கச்சி பையனை. நீங்கள் எல்லாம் யார் அந்த குடும்பத்திலேயே இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே நம்ப வச்சுக்கிட்டீங்களோ அந்த பார்வதியோட பையனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். இன்னைக்கு தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். இதையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நடிக்க எனக்கு வராதுப்பா என்றவள் பார்வதியின் புகைப்படத்தை தந்தையிடம் காட்ட கம்பீரமானவரின் கண்கள் கலங்குவதை முதல் முறையாய் பார்த்தாள். எங்கள் பெரிய மாமா அவர் பொண்டாட்டிய ராணி மாதிரி நடத்துகிறார். அரண்மனை மாதிரி வீடு, அன்பான புருஷன், சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளைங்கன்னு உன் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்கிற கிளவி. இனிமே எப்போ நீ அழக்கூடாது. உனக்கு அவங்கள பார்க்கணுன்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போகிறேன் என்றபடி தந்தையின் அருகில் வந்தவள் அவரை இறுக கட்டி கொண்டாள். இது எதுக்கு தெரியுமா? உனக்கும் கோபம் இருந்திருக்கும். ஆனால் அப்போ கூட நீ உன் தங்கச்சியை அடிக்கவே இல்லையாம். அப்புறம் அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் நீ தான் கொடுத்தியான். எங்கள் அப்பா எப்பவும் ஹீரோ தான்னு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள நீயும் இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சிட்டியன்னு தான் உன் மேலே ரொம்ப ரொம்ப கோபம் வந்துச்சுப்பா என்றவளை பார்த்த பூங்கோதைக்கு புன்னகை அரும்பியது. யாருக்கும் பயப்படாமல் அவள் நினைத்ததையெல்லாம் பேசிவிட்டு அதிலும் தான் ஒருவனை விரும்புவதாக பெற்றவனிடமே கூறிவிட்டு இப்போது தந்தையை கட்டி நிற்பவளை என்னவென்று சொல்ல? மங்கை அனைவருக்கும் அந்த புகைப்படத்தை காட்டினாலும் கணியனுக்கும் இனியனுக்கும் மட்டும் காட்டவே இல்லை. அதிலும் தகப்பனாய் கணியனின் முகத்தில் அதை பார்க்க வேண்டிய ஆர்வம் அப்பட்டமாய் தெரிந்தாலும் முரண்டு பிடித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார். இனியனோ ஒன்றும் பேசாமல் அவர் அறைக்குள் சென்றுவிட பெருமூச்சு எழுந்தது மங்கைக்கு. இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.